Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ரெசிபி. என்னென்னா தவா சிக்கன் தான். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை, அதுவும் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இரும்பு தோசை தவாலாம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். தவா சிக்கனுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா சிக்கன் இதிலே தான் நம்ம வறுக்க போகிறோம். இப்போது எண்ணெய் சூடானதும் 2 பல் பூண்டு நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சிக்கனில் லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது இந்த சிக்கன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் தனியாக நல்லா ஸ்பேஸ் வச்சு நல்லா தனித்தனியாக வெந்து வர அளவுக்கு வச்சிடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. பார்த்தாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் சுருண்டு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கை விடாமல் ஸ்டார்டிங்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா சேர்த்தது உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவான கலரில் சூப்பராக பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் அப்ளை ஆனதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து உள்ளே இருக்க அந்த ஜூஸியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க தக்காளியை மட்டும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உள்ளே அந்த ஜூஸியாக இருக்கிறதுலாம் நம்ம சேர்க்கும் போது கிரேவி டைப்பில் ஆகிடும். அதனால் மேலே இருக்க தக்காளியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுருண்டு வரட்டும், தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. பார்த்தாவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சமாக லைட்டாக நம்ம கைப்பிடி அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இதில் ஊற்றி விட்டுறலாம். ஏன்னா நம்ம சால்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அந்த சால்ட்டெல்லாம் மேலாப்பில் இருக்கிறது கொஞ்சம் உள்ள வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈவனாக அந்த சால்ட்டோட டேஸ்ட் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா அந்த சிக்கனில் மசாலாவும் சால்ட்டை இறங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தா தெரியும், சூப்பராக வந்துருச்சு நம்ம தவா சிக்கன்.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையை கடைசியாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்ம தவா சிக்கன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் இப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.